உடைக்கப்படுகிறது தான் ஜெபத்திற்கான பதில். கர்த்தரோட வார்த்தை, அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை நாம சரியாக ப்ராசஸ் பண்ணும்போது just what miracle can happen in our lives. நம்ம உடைக்கப்படணும். ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே தெரிவதற்கு. நம்மளோட பெரிய எதிரிய பல சமயத்துல இந்த புத்தி தான். Actually it's also our strength. நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம கற்றுக்கொள்கிற நாலேஜ், ஸ்கில்ஸு, நமக்கு மற்றவங்க சொல்லித்தர விஷயம், மற்ற பெரிய ஆளுங்களை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுகிற வாட் வி ஃபாலோ, இட்ஸ் ஆல் குட். நல்லது தப்பு இல்லை, இட்ஸ் ஆல் குட். பட் மெனி டைம்ஸ், பிலீவ் மீ, மெனி டைம்ஸ் நிறைய நேரத்தில் அதுவே நமக்கு எதிரியாகவும் மாறிடுது. நீ மற்றவங்களை குறை சொல்ல வேண்டாம், நீ உன் புத்தியோட வாழ வேண்டாம். ஜஸ்ட் பிரேக் யுவர் ஹார்ட் ரைட் நவ். பிரேக்கிங் தான் ஆன்சர் அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? Being broken is actually the answer for your prayers. உடைக்கப்படுகிறது தான் ஜெபத்திற்கான பதில். உடைக்கப்படுகிற மனிதர்கள், the people who are broken will get their answer. போன வாரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தை, when God told you something very important, இந்த ஆன்சர் சீரீஸின் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மோடு கூட பேசினது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது, பதிலாக இருந்தது என்பதை நான் நம்புகிறேன். I strongly believe that it was an answer to many people out here. பல கேள்விகளோடு, with so many questions, பல கேள்விகளோடு, with so many questions, நாம் ஒவ்வொரு வாரமும் இங்கே ஓடி வருகிறோம். தேவன் சமூகத்தில் காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நம்மளுடைய பதில், நம் கேள்விகளுக்கு, ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ் தட் வி ஹேவ், அதற்கு பதில், அதற்கு ஆன்சர் இஸ் பிரேயர். தனி ஜெபம், பிரைவேட் பிரேயர், அது மட்டும்தான் பதில் என்று சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் பதில் கொடுப்பாங்க என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்படி பதில் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் முயற்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க வெவ்வேறு விதத்தில். இன்னைக்கு உலகத்தில் பல டெக்னாலஜிஸ் பதில் கொடுக்கும் என்று சொல்லி நினைக்கிறோம். நிறைய புது டெக்னாலஜிஸும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் உண்மையான பதில், நம்ம கேள்விகளுக்கான பதில் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் மட்டும்தான் கிடைக்கும். And it comes from a Lord God Almighty alone. அவரிடத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும் என்பதை போன வாரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லைஃப் லாங் லெசனாக இது இருக்கட்டும். இதை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு, for all the people who are living in this world, there will be so many questions every single day. ஒவ்வொரு நாளும் பல கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கும், இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதற்கு பதில் நம் தேவாதி தேவனிடத்தில் மட்டும் இருந்துதான் வரும். Only God can answer. And how will he answer? நம்முடைய தனி ஜெபத்தில் தான் நமக்கு பதில் கொடுப்பார். When we pray in our private times, private prayerல தான் God will give us an answer என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. லைஃப் லாங் இதை புரிந்து கொள்ளுங்க. அப்படி நமக்கு சொல்லி கொடுத்த தேவன் 3 ஜெபங்களை குறித்து, 3 prayers குறித்து இந்த மாதம் நம்மோட பேச காத்து கொண்டிருக்கிறார். through 3 prayers, 3 ஜெபங்கள், நம்ம செய்ய வேண்டிய 3 ஜெபங்கள். போன வாரம் நான் சொன்னேன் டேஞ்சரஸ் பிரேயர்ஸ் என்று சொன்னேன். ஏன்னா இந்த பிரேயர்ஸ் சாதாரண ஜெபங்களை போல கிடையாது, ஒவ்வொன்றும் டேஞ்சரஸான பிரேயர்ஸ். போன வாரம் நம்ம பார்த்தோம் அந்த பிரேயர் பேர் என்னது? சர்ச் மீ பிரேயர். என்னை ஆராய்ந்து ஜெபம், என்னை ஆராய்ந்து ஜெபம். அப்படின்னா தேவனோட சமூகத்தில் போயிட்டு we say Lord search me. தாவீதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, எவ்வளோ கட்ஸ் இருந்தா, எவ்வளோ கரேஜ் இருந்தா, தாவீது தேவனோட சமூகத்தில் போயிட்டு இப்படியாக சொல்றாரு, Lord search me. உமக்கு மறைவாக எதுவுமே இல்லை, nothing I can hide from you. search me, என்னை ஆராய்ந்து பாருங்க என்று சொல்றாரு. எனக்கு எப்பொழுதுமே இது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. David did not go in front of people. உலகத்து மனிதர்கள் முன்னாடி அவன் போல.
He didn't go and tell people of the world. என்ன சர்ச் பண்ணுங்க என்று சொல்லல. Went to the Lord Almighty. தேவாதி தேவனிடத்துல போனாரு. அவரிடத்துல சொன்னார். அவரிடத்துல மட்டும் தான் சொன்னார். He said this only to Jesus, God Almighty. என்ன ஆராய்ந்து பாருங்க, என்ன சர்ச் பண்ணுங்க. And that's how our prayer should be. இது போன வாரத்தில் கர்த்தர் நிறைய பேரோட வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையை மாற்றும் விதமாக to transform many people's life ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். And I know for sure, எனக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேர் இந்த ஜபத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார் என்று சொல்லி, and there are answers flowing என்று சொல்லி, பதில்கள் ஊற்றெடுத்து. I want to say this one more time because I know the Spirit of the Lord has been moving in our church in the last 1 week. கடந்த ஒரு வாரத்தில் அற்புதமாக தேவன் பல பதில்களை கொடுத்து கொடுக்க. so many miracles, so many testimonies, எத்தனையோ சாட்சிகள் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நான் கேட்டுட்டே இருக்கிறேன். and I'm so surprised, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தரோட வார்த்தை, அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை நாம சரியாக ப்ராசஸ் பண்ணும்போது just what miracle can happen in our lives. எப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியும், அந்த சபையில் நடக்க முடியும், குடும்பங்களில் நடக்க முடியும் என்று சொல்லி பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். And that's exactly what happened last week. Because I'll tell you, இது எப்படின்னா சபையாக ஒன்றாக சேர்ந்து வந்து சில விஷயங்களை நாம் உணர்ந்து கர்த்தரோட வார்த்தையை உணர்ந்து ஒரு மனதாக with oneness of mind when we practice. After processing, when we practice the word of God, கர்த்தரோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து அதை நம்ம செயல்படுத்த முயற்சி செய்யும்போது சபையாக as a family, when we come together and do it, the miracle that flows in the church and through the city is so amazing. அதுதான் போன வாரத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. There are so many people who are getting answers. எவ்வளவு answers. சர்ச் மீக்கே இவ்வளவு ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னைக்கு ரெண்டாவது பிரேயருக்கு வந்திருக்கிறோம். The second dangerous prayer is very dangerous. ரொம்ப dangerous. It's called as break me prayer. என்னை உடைத்து ஜெபம். எப்படி? break me prayer. என்னை உடைத்து ஜெபம். Yes, I'm not joking. நான் விளையாட்டா சொல்லல. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் சர்ச் மீயே கஷ்டம், அதுக்கே நிறைய தைரியம் தேவைப்படுது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டு சர்ச் மீ ஆண்டவரே, எல்லாத்தையும் பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறதே ரொம்ப கஷ்டம். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நீங்கள் பாருங்க, ஆராய்ந்து பாருங்க என்று சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ பிரேக் மீ என்று சொல்றீங்க, உடைங்க ஆண்டவரே என்று ஜெபிக்க சொல்றீங்க. எப்படி இப்படி ஒரு ஜெபத்தெல்லாம் பண்ண முடியும்? How can I ever pray like this? How can I go and ask my Lord Almighty break me? எப்படி நான் தேவனிடத்தில் போய் கேட்பேன், என்னை உடைங்க என்று சொல்லி எப்படி கேட்பேன்? நான் எப்பொழுதும் ஜெபிக்க வரும்போதெல்லாம் நான் இப்படி தானே ஜெபிச்சு பழக்கம் எனக்கு. ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, என்னை இன்னும் பெட்டராக்குங்க, என்னை இன்னும் உயர்த்துங்க, மேக் மீ ஈவன் மோர் பவர்ஃபுல் சக்சஸ்ஃபுல், அப்படி தானே எனக்கு கேட்டு பழக்கம். நீங்கள் இப்போ அவர்கிட்ட போயிட்டு உடைங்க என்று சொல்கிறீங்களே, எப்படி அது? how is that possible? how anyone who's in proper senses will ask this? யார் இப்படி போய் கேட்பா? நல்ல புத்தி உள்ள யார் போய் இப்படி கேட்பா? உடைங்கன்னு போய் அவங்களே கேட்பாங்களா? I want to show you something today. தாவீது அப்படிதான் கேட்டான். You know, David who prayed search me also prayed break me. வாசிப்போமா சங்கீதம் 51:17, Psalms 51 verse 17 வாசிக்க கேட்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. The sacrifice of God are a broken spirit, a broken and contrite heart. O God, you will not despise. எப்படிப்பட்ட இதயம் ஆண்டவருக்கு நல்ல ஒரு சாக்ரிஃபைஸா? தாவீது என்ன சொல்றாரு? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும், broken contrite spirit heart என்று சொல்றாரு.
எப்படி ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எனக்கு இது புரியல. ஃபஸ்ட்டு தாவீது இப்படியாக ஜெபிக்கிறாரு. அவருடைய ஜெபம், அவருடைய சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்குன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, பெஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் என்ன தெரியுமா? பெஸ்ட்டு வே ஆஃப் ப்ரேயர் என்ன தெரியுமா? பெஸ்ட்டு வே ஆஃப் சப்மிட்டிங் டு காட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. He is saying உடைக்கப்பட்ட இதயம் என்று சொல்றாரு. In one word, if I have to say it in one word, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட்டாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, உடைக்கப்பட்ட இதயம் என்று சொல்றாரு, broken heart என்று சொல்றாரு. எப்படி இது ஒரு பவர்ஃபுல் ப்ரேயராக இருக்க முடியும்? எனக்கு புரியல. யாராவது இப்படி செய்வோமா? யாராவது இப்படி செய்ய முடியுமா? கேன் வி டூ திஸ்? பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும். நம்மளே போய் ஆண்டவரை என்ன உடைங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? How can we say this என்று சொல்லி யோசிப்போம். But I want to show you something very powerful today. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு வேற ஒரு இன்சிடென்ட்டை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், for you to understand this. இந்த இன்சிடென்ட்டு ஜட்ஜஸில், நியாயாதிபதிகளில் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இதை பற்றி நம்ம வாசிக்கலாம். இப்போ வாசிக்க வேண்டாம். ஜட்ஜஸ் சாப்டர் 7 verses 15 to 22ல இதை பற்றி நம்ம பார்க்க முடியும். இது பேர் கிடியன்ஸ் கிளே பாட் என்று சொல்லலாம், கிதியோனின் களிமண் பானை. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கிடியன் இந்த ஆர்மி ஆஃப் இஸ்ரேலைட்ஸை அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்களுக்கு எதிராக இந்த மீடியனைட்ஸ் வராங்க. பெரிய ஆர்மி, பெரிய படை, எவ்வளோ ஆயிரமாக இருக்கிறாங்க. கிடியன் ஆர்மியில் பாருங்க 32,000 தான் இருக்கிறாங்க. ஆனால் அதோட பல மடங்கு அதிகம். கிடியனுக்கு ஒருவேளை பயம் இருந்திருக்கும், எப்படி இப்படிப்பட்ட ஆர்மியை இவ்வளோ கம்மியான பீப்புளை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தர், God has got a sense of humor பாருங்க. அந்த சமயத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, 32,000 ஜாஸ்தி 300 போதுன்னு குறைக்கிறாரு. ஏற்கனவே பயந்துட்டு இருக்கிறார் 10லன்னு, அதை ஆண்டவர் இன்னும் குறைச்சிடுறாரு. மிச்சவங்களை அமுச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 300 பேராக குறைகிறாரு. I'm sure Gideon would have been shocked. பயந்துருப்பான், அவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி இந்த 300 பேர் எப்படி சாத்தியம் என்று அவன் நினச்சிருப்பான். ஆண்டவர் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இன்னும் அதிகப்படுத்துறாரு. என்ன பண்ணுறா தெரியுமா? அவனுக்கு என்ன பண்ணுறா தெரியுமா? ஒரு ட்ரம்பட், ஒரு களிமண் பானை, அதுக்குள்ள ஒரு லைட்டு. இது மட்டும்தான் உனக்கு இந்த ஆர்மியோட ஃபைட் பண்ணுறதுக்கு இதுதான் வெப்பன்ஸ் என்று சொல்கிறாரு. What is this, Lord? Already the number of people are reduced. 300 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க பெரிய ஆர்மி இருக்கிறாங்க, எதிரிக்கு அவ்வளோ பெரிய ஆர்மி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக இப்போ சண்டை போடுறதுக்கு அட்லீஸ்ட் நல்ல பெரிய வெப்பன்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வெப்பன்ஸையும் குறைச்சிட்டிங்களே. வெறும் ட்ரம்பட்டு, களிமண் பானை, ஒரு லைட்டு. ட்ரம்பட்டு, களிமண் பானை, லைட்டு. அந்த ஆயிரமாக இவங்களோட பல மடங்கு அதிகமாக இருக்கிற அந்த ஆர்மியோட ஃபைட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் வெப்பன்ஸ். கிடியனுக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் புரியல. ஆனால் பாருங்க, ஆனால் அவங்க ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க அந்த எனிமி கேம்பை சுற்றி நிற்கிறாங்க. ஆண்டவர் சொன்னது போல் அந்த எனிமி கேம்பை சுற்றி நிற்கிறாங்க. நைட்டு நேரத்தில் அந்த எனிமி கேம்பை சுற்றி நிற்கிறாங்க. அவங்க சுற்றி நிற்கும் பொழுது அவங்க கையில் ட்ரம்பட்ஸ், இந்த கிளே பாட்டு, வெறும் உள்ள ஒரு லைட் மட்டும்தான் இருக்கு. ஆனால் வெயிட் பண்ணுறாங்க. பிகாஸ் God has told them, God has instructed them. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் பேசியிருக்கிறாரு, கர்த்தர் சொன்னது அப்படியே கீழ்ப்படியா ரெடியாக இருக்கிறாங்க. Even if it looks impossible, even if it looks confusing, இது உலக ஞானத்தின் படி இது சரியா தெரியலையே, உலக ரூல்ஸ் படி இது சரியா தெரியலையே, it looks confusing, ஆனாலும் God has told me, so I will just do it என்று சொல்லி they just hold this spot. All the soldiers, maybe the 300 soldiers were holding this spot or whatever they were holding. ஆண்டவர் சொன்னதை பற்றி அவங்க படி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். கரெக்டா 12 மணிக்கு கிடியன் சிக்னல் கொடுக்கிறாரு, பாட்டை பிரேக் பண்றாங்க. But you know what? The moment அந்த களிமண் பானை உடைஞ்ச உடனே உள்ள இந்த லைட்டு, எல்லார் கலங்களிலும் இருந்த அந்த களிமண் பானை உடைஞ்ச உடனே சடனா
suddenly மறந்துடவேனா சொல்லமா, suddenly there was light shining out there. You know what happened? அப்புறம் எதுமாச்சு? இவங்க ஒருத்தர் கூட கத்தியை ஏந்தல. ஆனா அந்த எனிமி ஆர்மி இந்த சடன்லி லைட்டை பார்த்து பயந்து குழம்பி அவங்க தோத்து ஓடி போனத சரித்திரம் சொல்லுகிறது. ஹalleluya. Just because the light suddenly shone bright out there. திடீரென்று அந்த வெளிச்சம் வந்த உடனே எனிமி கேம்ப்குள்ள ஒரு குழப்பம் வந்தது. There was confusion. There was fear. பயம் வந்தது, குழப்பம் வந்தது. எனிமி கேம்ப்குள்ள பயம், குழப்பம் வந்தது. உடனடியாக அவர்கள் தலை தெறிக்க ஓடினாங்க. They accepted defeat. They just ran away. Today I am talking about this breaking. இந்த உடைக்கப்படுகிறத பத்தி பேசுறேன். நம்ம உடைக்கப்படணும். ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே தெரிவதற்கு நம்ம உடைக்கப்படணும். ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே தெரியும் பொழுது நமக்கு எதிராக நிற்கிற எல்லா அந்தகார சக்திகளும் பொல்லாத பிசாசின் விஷயங்களும், all the enemy forces which is standing against us will be defeated in the name of Jesus Christ. You don't need a sword. உங்களுக்கு இந்த யுத்தத்திற்கு வாள் தேவையில்லை. You don't need tankers. உங்களுக்கு பெரிய military tankers தேவையில்லை. You don't even need drones. உங்களுக்கு பெரிய drones தேவையில்லை. Aircrafts தேவையில்லை. The victory in this war is going to be only because of the light which is shining inside you. உங்களுக்குள்ள எரிகிற அந்த விளக்கு, கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த வெளிச்சம் போதும். ஆனால் அந்த வெளிச்சம் வெளியே தெரிய வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்க அந்த வெளிச்சம் வெளியே தெரிய வேண்டும் என்றால், the light that is shining inside you, that God has kept inside you, உங்களுடைய தாளந்துகள் மூலமாக, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைகள் மூலமாக, through the grace, through the talents, through the skills and through the character, through his word, கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த வெளிச்சம் வெளியே தெரிய வேண்டும் என்றால், you have to be broken. நாம் உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டாதான் உள்ள மறைந்திருக்கிற அந்த வெளிச்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். Hallelujah. How many of you are ready to say this break me prayer? என்ன உடைங்க ஆண்டவரே என்ற ஜெபத்தை சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரேக்கிங்கை பற்றி பயப்பட வேண்டாம். யூ டு நாட் பி ஸ்கேர்ட் அபவுட் இட். அதை பற்றி பயப்பட வேண்டாம். பிகாஸ் when you are broken, நீங்கள் உடைக்கப்படும் பொழுது, நீங்கள் உடைக்கப்பட போகும் பொழுது, கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்க வெளிச்சத்தை பிரகாசமாக தெரிய பண்ண போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு செகண்ட் ப்ரே பண்ணலாமா? As we pray, we are going to ask the Lord Jesus Christ, ஆண்டவரே இதோ ஆண்டவரே என்னை உடைங்க ஆண்டவரே, என்னை உடைங்க ஆண்டவரே, பிரேக் மீ லார்ட். எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எங்களுக்கு புரிகிறது ஆண்டவரே, எங்களுக்கு புரிகிறது ஆண்டவரே. we understand Jesus. ஆண்டவரே நாங்கள் உடைக்கப்படணும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உடைக்கப்படணும் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. உடைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பல உண்டு என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. we understand, we realize that there are so many things that needs to be broken in us. ஆண்டவரே அதற்காக ஜெபிக்கிறோம். we completely surrender ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க பேச போகிறது ஆண்டவரே எந்தவித கவனம் சிதறல் இல்லாமல், with no distractions, we are going to completely focus on this because we believe that God, you are doing something mighty out here. ஆண்டவரே நீர் ஏதோ பெரிய அற்புதத்தை செய்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. we are ready to be broken in the name of Jesus. And we are ready to say break me prayer in the name of Jesus. எங்களை உடைங்க ஆண்டவரே என்ற ஜெபத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Breaking leads to brightness. உடைந்தால்தான் ஒளி வெளிப்படும் நமக்குள்ள இருந்து. Yes, now let's see this. 3 காரியங்களை பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். சர்ச் மீ பிரேயர்ல 3 விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி பிரேக் மீ பிரேயர்லையும் 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். என்ன 3 விஷயங்கள்? முதல் விஷயம் பாருங்க, ஹெட். போன வாரம் பார்த்தோமா ஹெட், தலை. ஹெட்னா தலை. ஹெட் எதை குறிக்கிறது? நாலேஜை குறிக்குது, புத்தியை குறிக்குது.
நம்மளோட பெரிய எதிரிய பல சமயத்தில் இந்த புத்தி தான். ஆக்சுவலி இட்ஸ் ஆல்சோ அவர் ஸ்ட்ரென்த். நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம கற்றுக்கொள்கிற நாலேஜ், ஸ்கில்ஸு, நமக்கு மற்றவங்க சொல்லித்தர விஷயம், மற்ற பெரிய ஆளுங்களை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுகிற வாட் வி ஃபாலோ, இட்ஸ் ஆல் குட். நல்லது தப்பு இல்லை, இட்ஸ் ஆல் குட். பட் மெனி டைம்ஸ், பிலீவ் மீ, மெனி டைம்ஸ், நிறைய நேரத்தில் அதுவே நமக்கு எதிரியாகவும் மாறிடுது. இந்த புத்தியை வச்சு எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு தான் நம்ம பார்க்குறோம். We think we are so smart enough. Sometimes we become so cunning. நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறோம், ஆனால் அதுவே நம்மளை ஒரு கன்னிங் பர்சனாக மாற்றிடுது. சில சமயத்தில் நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறோம், அதுவே நம்மளுக்கு பல நேரங்களில் ப்ரைடாக மாறுகிறது, பெருமையாக மாறுகிறது. நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறோம், அதுவே பல நேரங்கள் நம்ம கண்களை பிளைண்ட் பண்ணிடுது. இட்ஸ் ஜஸ்ட் பிளைண்டிங் அவர் ஐஸ். தாவீது பாருங்க, இந்த சங்கீதங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சங்கீதமும் தாவீது எழுதினது. அவருடைய ஜெபம், ப்ரேயர், ஐ பிலீவ் இட்ஸ் அ பிரைவேட் ப்ரேயர், தனி ஜெபம் நினைக்கிறேன். அந்த ஜெப நேரங்கள் ஒவ்வொரு ஜெபத்தை தான் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் ஆன்சர் என்று சொல்கிறோம். அது மூலமாக தான் ஆண்டவர் ஆன்சர் கொடுக்க போகிறார் என்று சொல்கிறோம். அப்படிதான் போன வாரம் நம்ம சர்ச் மீ பார்த்தோம். இந்த வாரம் தாவீதோட பிரேக் மீ ப்ரேயரை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பிரேக் மீ ப்ரேயரில் நான் பார்க்கும் பொழுது இந்த பர்டிகுலர் ப்ரேயரோட பேக்ரவுண்டை கொஞ்சம் ஐ வாஸ் ரிசர்ச்சிங் இட். எப்போ இந்த ஜபத்தை செஞ்சிருப்பாரு என்று சொல்லி ஐ வாஸ் ஜஸ்ட் ரிசர்ச்சிங். நிறைய கமெண்டேட்டர்ஸ், நிறைய வேத வல்லுநர்கள், ஐ ரெட் த்ரூ சோ மெனி கமெண்ட்ரிஸ், ஐ ரெட் த்ரூ சோ மெனி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைபிள், நிறைய ஆர்டிகல்ஸ், பேப்பர்ஸ்லாம் இது சம்மந்தமாக வாசித்தேன். ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ரீடிங் திஸ். நிறைய படித்தேன் இதுக்காக. அதில் ஒரு விஷயம் தெளிவாக நான் பார்த்தேன். தாவீது எப்போ இந்த ஜெபத்தை செஞ்சிருப்பாரு? அவரை ஒரு தீர்க்கதரிசி வந்து சந்திக்கிறாரு. யாருக்கா தெரியுமா தீர்க்கதரிசியோட பேர்? நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்து சந்திக்கிறாரு. எப்போ சந்திக்கிறாருன்னா, நான் போன வாரம் ஒரு சின்ன டெக்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன். தாவீது சொல்கிறாரு, என் லைஃப் வேஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. எப்போனா அவர் ஒரு பாவத்தை செய்கிறாரு, பயங்கரமான பாவத்தை செஞ்சிடுறாரு. அந்த பாவத்தை செஞ்சுட்டு அவர் புத்தியால் அவர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. புத்தியால் எல்லாத்தையும் வாழ்ந்துட்டே இருக்கிறாரு. ஆனால் அப்போ தான் அவர் உணர்றாரு அவர் லைஃப் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு. 1 year என்று சொல்லி பார்த்தோம். அந்த சமயத்தில் இந்த தீர்க்கதரிசி வராரு. இந்த தீர்க்கதரிசி வந்து தாவீதுகிட்ட ஒரு கதை சொல்கிறாரு. அதை நீங்கள் இந்த 2 சாமுவேல்ல வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்கதரிசி தாவீதுகிட்ட ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையில் இப்படியாக சொல்கிறாரு, ஒரு பணக்காரன், அவன்கிட்ட நிறைய ஆடுகள் இருக்குது, ஒரு ஏழை அவன்கிட்ட ஒரே ஒரு ஆடு இருக்குது என்று ஒரு கதை சொல்கிறாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வராங்க. அப்போ அந்த பணக்காரன் அவனோட ஆடை அடிக்காமல், நாட் கில்லிங் இஸ் ஓன் lamb or goat or sheep, அந்த ஏழைக்கிட்ட புவர் பர்சன் அவங்ககிட்ட இருந்த அந்த ஒரே ஆடை அடித்து நல்ல விருந்து வச்சு, இஸ் ப்ரிப்பேரிங் அ ஃபீஸ்ட், கில்லிங் தட் ஒன் lamb that one poor person had, அதை அடித்து அதை வச்சு இந்த கெஸ்ட்டுக்கு விருந்து வச்சிடுறாரு என்று சொல்லி சொல்கிறாரு. இந்த கதையை நாத்தான் யார்கிட்ட சொல்கிறாரு? தாவீது கிட்ட சொல்கிறார், புத்தியால் வாழ்ந்துட்டு இருக்கிற தாவீது கிட்ட. இதை சொன்ன உடனே டேவிட் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 12:5 வாசிங்களா. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். Then David's anger was greatly kindled against the man, and he said to Nathan, as the Lord lives, the man who has done this deserves to die. டேவிட்க்கு இந்த கதையை நாத்தான் சொன்ன உடனே தாவீதோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா? என்ன ரியாக்ட் பண்ணாரு? தாவீது ஒரு ராஜா இல்லை, அவர் ஒரு நீதிமான் இல்லை, இஸ் அ ரைச்சியஸ் பர்சன், இஸ் அ கிங். ஸோ உடனே என்ன பண்ணுறாரு? யார் அவன்? அப்படி செஞ்ச அந்த பணக்காரனை என்ன பண்ணோம்? he should be given death penalty, அவனை கொலை செய்யணும் என்று சொல்றாரு. அவன் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கான், அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. now look at this, இதான் டேவிட். ஓகே, இந்த சைடு இருக்குது டேவிட். ஓகேயா, எல்லாம் கிளியரா? இது அந்த
அந்த பணக்கார ஆளுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ டேவிடு இந்த பணக்கார ஆளை பார்த்து கோவப்பட்டு, நீ செஞ்சது பாவம், இவன் செஞ்சது பாவம், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று சொல்றாரு. என்ன பண்றாரு? இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று சொல்றாரு. ஏன்? அவருக்கு தெரியுது அது பாவம், அவருக்கு தெரியுது அது தப்புன்னு சொல்லிட்டு. பட் வாட் டேவிட் இஸ் நாட் ரியலைசிங், அதை விட இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலான பாவம் இவருக்குள்ளேயும் இருக்கு. He's got a bigger sin inside him. He's got a bigger problem inside him. இப்போ என்கிட்ட இதை சொல்லுங்க, நீங்களாம் இதை வெளியிலேருந்து பார்க்குறீங்க. யூ ஆர் ஆல் சீயிங் இட் ஃப்ரம் அவுட் சைட், கரெக்டா? டேவிடையும் பார்க்குறீங்க, அந்த பணக்கார ஆளையும் பார்க்குறீங்க. இப்போ டேவிட் நல்லா உறக்க சத்தமா, முகத்தை ஃபிரோஷியஸாக வச்சுக்கிட்டு, கோபமா, ஜட்ஜ்மெண்டலா, he is looking at this person and saying, he is wrong, he is sinful, அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது? What do you feel? சொல்லுங்க, what do you feel? சொல்லுங்க, பரவாயில்ல, சத்தமா சொல்லுங்க. என்ன தோணுது உங்களுக்கு? நான் திரும்பியும் சொல்றேன், just follow me. டேவிட் இந்த பணக்கார ஆள், டேவிட் அந்த பணக்கார ஆளை பார்த்து, யார் அந்த பணக்கார ஆள்? ஒரு ஏழைவுடைய ஆடை திருடி அதை சாகடிச்சு, அதை எடுத்து சாகடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு உணவு கொடுத்தாரு. இவர்கிட்ட நிறைய ஆடு இருக்கு, ஆனாலும் அது மாதிரி ஒன்று பண்ணிட்டார், அந்த ஏழை கிட்ட இப்படி பண்ணிட்டாரு. ஸோ நவ் டேவிட் நோஸ் அபவுட் இட். அவருக்கு அப்படி ஒரு கதை சொல்லப்படுகிறது. அப்போ டேவிட் இவரை பார்த்து டேவிட் தான் டேவிட் இவரை பார்த்து கோபமா, ஃபுரோஷியஸா, இஸ் காட் an angry face. No, he's got this authority. அவனை சாகடிக்கணும், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அது தப்பு என்று சொல்றான். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? ஹிப்போக்ரிட். அப்புறம் என்ன தோணுது? ஓப்பன் அப் அண்ட் ஸ்பீக். அப்புறம் என்ன தோணுது? இப்போ டேவிடை பார்க்கும்போது எப்படி தோணுது உங்களுக்கு? இவனே சரியில்லை. அப்புறம் வேற என்ன தோணுது? சொல்லுங்க, ப்ளீஸ் ஸ்பீக். ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக். வாய் திறந்து சொல்லுங்க, பரவாயில்ல, ப்ளீஸ் ஸ்பீக். வேற என்ன தோணுது? அதிகாரத்தை பயன்படுத்துறான். அப்புறம் என்ன தோணுது? What else? What else? What else? What else you feel when you look at David? That's all. This church has got very, very less emotions. அப்புறம் என்ன தோணுது? தான் செஞ்ச பாவத்தை தெரியாம மற்றவங்களை இப்படி குறை சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் what else? What else? What else? சொல்லுங்க, வேற என்ன நினைக்கிறீங்க டேவிடை பார்க்கும்போது? வேற என்ன தோணுது உங்களுக்கு? ஃபூலிஷ்னு தோணுது. அப்புறம் வேற என்ன தோணுது? ஐ வாண்ட் அட்லீஸ்ட் 2 people to speak from this side. இல்லாட்டி என்ன பார்த்தா தான் ஃபூலிஷாக தெரியுது எனக்கு. சொல்லுங்க. ஜட்ஜ்மெண்டல். அப்புறம் சிரிப்பு வரலையா? அவனை பார்த்தா சிரிப்பு வரலையா? சொல்லுங்க, சிரிப்பு வரல? சிரிப்பு வரல? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சிரிப்பு தான் வரும். முகத்தை அப்படியே பயங்கரமா வச்சுக்கிட்டு, அப்படியே பயங்கர ஒரு அத்தாட்டி வச்சு, ஏய் அவன் பாவி, ஈஸ்வனார் பனிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்தி இருந்து பார்க்கும்போது சிரிப்பு வராது? விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, ஹிப்போக்ரிட்டு இதெல்லாம் ஓகே ஃபைன், பட் டோன்ட் யூ ஃபீல் லைக் லாஃபிங் அட் ஹிம்? வாட் அ லாஃபிங் ஸ்டாக் இஸ் பிகம். What a laughing stock he's become. I want to tell you something today. இன்னைக்கு நம்ம பல பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்றவங்களை குறை சொல்றோம், எப்போ பார்த்தாலும் குறை சொல்றோம், வாயை திறந்தா குறை சொல்றோம். We complain, we talk about others. மற்றவங்க எல்லாரோட சின்னம் அவ்வளோ நல்லா தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்துன மாதிரி தெரியுது. இட்ஸ் so clear to us. We are quick to find fault in others, criticize. But you know what? The people who are standing around you are watching. உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு தெரியும். And they're just laughing inside.
பின்னாடி பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க சாட்சி இதனால் வீக்கனாது. Their faith in Christ is getting weakened because of you. உங்களை பார்க்குறாங்க. அதனால அவங்களால இன்னும் வளர முடியல கர்த்தருக்குள்ள. பல நேரம் சிரிப்பு வருது, கோபம் வருது. இன்னும் சொல்லட்டுமா, நீங்கள் அதிகமாக மற்றவங்களை குறை பேசுகிறீங்கன்னா ஒரு காலத்தில், in a season, if you feel that you are speaking more criticism and complaints than the normal words, நிறைய உங்கள் வாயிலேருந்து குறையும் கிரிட்டிசிசம் வருதுன்னா அப்போது நீங்கள் உங்கள் ஹார்ட்டை செக் பண்ணணும். ஏன்னா அப்போது உங்களுக்குள்ள பாவம் மிகுதியாக இருக்குன்னு அர்த்தம். பிசாசோட ஸ்ட்ராட்டஜி அது. நமக்குள்ள பாவம் மிகுதியாகும் பொழுது, when the sin inside us becomes more and more, he'll make us complain about everything around us. That's a strategy that devil gives us. நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காக, ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக. டேவிட் அதை தான் செஞ்சுட்டு இருந்தார். He didn't realize. தாவீது அதை ரியலைஸ் பண்ணல. எனக்கு பிரியமானவங்களே, பிசாசு நம்ம பாவம் செய்யும்போது இன்னும் ரொம்ப கடின இதயம் உள்ளவர்களாக மாத்திரம். He makes us even more stone hearted. இன்னும் ஹார்ட் ஆக்குறான் நம்மளை, இன்னும் ஹார்டர். அப்போ தான் நமக்கு சுற்றி இருக்க எல்லாத்த பார்த்தாலும் தப்பாக தெரியும், குறையாக தெரியும். பட் ஆண்டவர் அந்த டைமில் ஹார்ட் ஆர்ட்ஸ் எதிர்பார்க்கல, கடினமான இதயங்கள் எதிர்பார்க்கல. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம தப்பு செஞ்சுருக்கிறோம், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? ஒன்று தான் எதிர்பார்க்குறாரு. Just one thing. He wants your pot to be broken so that the light inside you can shine. தாவீது கிட்ட அது மட்டும் தான் எதிர்பார்த்தாரு. நீ மற்றவங்களை குறை சொல்ல வேண்டாம், நீ உன் புத்தியோட வாழ வேண்டாம். Just break your heart right now. I want a broken heart. நறுங்குண்ட இதயம் வேண்டும்பா என்று சொல்றாரு. டேவிட் அதை ரியலைஸ் பண்ணி தான் அப்படி ஒரு ஜபத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம புத்தியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம கன்னிங்னஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம ஸ்மார்ட்னஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நமக்கு தெரிந்த பேச்செல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஆண்டவரே என் இதயத்தை உடைங்க ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் வெளியே வரட்டும் என்று சொல்லி கேட்போமா? Can we ask that to the Lord? நம்ம கேட்கலாமா? ஒரு விஷயம் இப்போ கேட்கலாமா? Can we make that prayer right now? அந்த ஜபத்தை இப்போ செய்யலாமா? நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி. நம்ம இதயங்களை உடைக்கிற நம்ம யாருக்காகவும் ப்ரே பண்ணாதீங்க. தயவுசெய்து வேறு யாருக்காகவும் ப்ரே பண்ணாதீங்க. உங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. நமக்காக ஜெபிப்போம், நமக்காக மட்டும் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். என் இதயத்தை ஆண்டவரே இப்போ உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. I submit my heart into your hands, Lord. ஆண்டவரே நீங்கள் உடைங்க ஆண்டவரே. Break it, Lord. I'm ready to be broken, Lord. Break it in the name of Jesus Christ. Hallelujah. உடைங்க ஆண்டவரே. இதயத்தை உடைங்க ஆண்டவரே. இந்த கடினமான இதயத்தை உடைங்க ஆண்டவரே. The stone hearted ஆண்டவரே என்னை உடைங்க ஆண்டவரே. The cunningness உடைங்க ஆண்டவரே. The smart thoughts உடைங்க ஆண்டவரே. Intelligence உடைங்க ஆண்டவரே. Thank you Jesus. Amen. Hallelujah. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹார்ட், இதயம். போன வாரம் நம்ம பார்த்தோம். இது எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு இதை பற்றி பேசுகிறது. ஏன்னா இதை பற்றி புரிதல் கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது, நிறைய கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது. இது சரியாக போதிக்கப்பட்டதும் இல்லை. இட்ஸ் நாட் பீங் டாட் ஆல்சோ ப்ராப்பர்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. இட்ஸ் அ லைஃப் லெசன் ஃபார் யூ, லைஃப் டைம் லெசன் ஃபார் யூ. இது வாழ்க்கைக்கான ஒரு பாடம், வாழ்க்கை முழுக்க இருக்க போகிற பாடம். So please listen to this carefully, because I very honestly feel that this is not being taught properly. இது சரியாக சொல்லிக் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாது. பை த வே இன்னைக்கு நிறையா
ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் ரொம்ப பெருகிட்டு வருது. நிறைய கள்ள தீர்க்க தரிசனம் அதிகமாயிட்டே வருது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நிறைய இந்த ஆடுகளுக்கு மத்தியில் ஓநாய்களும் வருது. ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எங்கேயும் போவேண்ணா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சபையில் இருங்க, தனி ஜபத்தில் இருங்க, வசனத்தை நம்புங்க, அதுவே போதும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சபை போதும், உங்கள் வேத புஸ்தகம் போதும், உங்கள் தனி ஜபம் போதும். ஆண்டவர் அதிலே உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஊரெல்லாம் தேடி போயிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான், சிம்பிள், முடிச்சிட்டேன். ஓகே, நவ் லிசன் டு திஸ். இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம நல்லா கற்றுக்கணும். தாவீதுகிட்ட இது சூப்பராக பார்க்க முடிகிறது. பிரேக் மீன் ஒன்று நம்ம ஏன் பயப்படுறோன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஆண்டவர் இப்போ என்னுடைய ஊழியத்தை உடைக்க போகிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி இந்த ஊழியத்தை இவ்வளோ வருஷம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், இப்போ நான் தவறு செஞ்சுட்டேன், ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே என்னை பிரேக் மீ ஆண்டவரே என்று சொல்லி கேட்டேன்னா ஊழியத்தை மொத்தமாக உடைச்சிருவார், சபையை மொத்தமாக உடைக்க போகிறாரு, ஆண்டவர் என் குடும்பத்தை மொத்தமாக உடைக்க போகிறாரு. இதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஆண்டவர் என்னோட வேலையை மொத்தமாக உடைக்க போகிறார், இதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஆண்டவர் என் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார், என் பேங்க் அக்கௌண்ட்டை உடைக்க போகிறாரு, இதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஆண்டவர் என் சரீரத்தை உடைக்க போகிறாரு, என்னை பனிஷ் பண்ண போகிறாரு, இதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பிரேக்கிங் என்று சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் அப்படி நம்பிட்டு இருக்கிறோம். பயந்து பயந்து அதனால தான் மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கிறிஸ்துவர்கள் ரொம்ப ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளத்துக்குள்ள. ஆண்டவர்கிட்ட அதை சொல்லாமல் கன்ஃபர்ஸ் பண்ணாமல் அதை உள்ள பயந்து மறைச்சு வச்சிருக்கிறாங்க. See, David's repentance is a master class. தாவீதோட அந்த மனம் திரும்புதல் ஒரு பியூட்டிஃபுல் தியாலஜி. சர்ச் மீன்றான், ஃபர்ஸ்ட் தைரியமாக ஆராய்ந்து பாருங்கன்றான். யார் மனுஷங்கிட்ட போய் கேட்டானா? இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போய் சர்ச் மீன் சொல்ல மாட்டோம், ஆனால் மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கிறோம். அதுவே தப்பு. சர்ச் மீன்றது ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும், அந்த ஜபம் அங்கே தான் பண்ணணும். அதே மாதிரி பிரேக் மீன்றது ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை, உங்கள் சரீரத்தை, உங்கள் வேலையை உடைக்க மாட்டார். அவர் நீ தப்பு பண்ணால் உன் கண்ணை குத்திடுவேன்னு சொல்கிற தேவன் கிடையாது, உன் கையை எடுத்துருவேன்னு சொல்கிற தேவன் கிடையாது, காலை எடுத்துருவேன்னு சொல்கிற தேவன் கிடையாது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உலகத்தின் பாவத்திற்காக இந்த பூமிக்கு தன்னோட ஒரே குமாரனை கொடுத்த தேவாதி தேவன் அவர். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே அவர் என்ன இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவர் உங்க கண்ணை குத்துவாரா? நீங்க அவர்கிட்ட போய் பிரேக் மீன் கேட்டீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையை உடைச்சு தரமட்டமாக்கிடுவாரா? மனுஷங்க ஆக்குவாங்க. நீங்க மனுஷங்கிட்ட போய் பிரேக் மீன் சொன்னா மனுஷங்க கண்டிப்பா பிரேக் பண்ணுவாங்க. நீங்க கேட்டதோட 10 மடங்கு அதிகமாக பிரேக் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் செய்ய மாட்டாரு. God will not do that. If you go and ask God, என்னை பிரேக் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் உங்க இதயத்தை மட்டும்தான் பிரேக் பண்ணுவார், உங்க கடினத்தை மட்டும்தான் பிரேக் பண்ணுவார். He will not break your family, he will not break your bank account, he will not break your body, he will not break your job. அவர் உங்களை எப்போ பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கிற தேவன் கிடையாது. தயவு செய்து அது மனசுலேருந்து எடுத்து போடுங்க. அதனால தான் நிறைய பேர் தவறு செஞ்சுட்டோம்னா, நம்ம we are all humans இல்லை, நம்மளாம் மாமிசம் இல்லை, we are all flesh தானே இல்லையா? நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்லை. சில ஊழியக்காரங்களாம் அவங்க சொல்லிப்பாங்க, நான் தான் பர்ஃபெக்ட், ஆண்டவர் என் கூடயே இருக்கிறார். இல்லை, எவ்ரிபடி இஸ் ஃப்ளெஷ். எல்லாருமே மாமிசம். நம்ம எல்லாருமே தவறு செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா? விழுவோம்ல. ஆனால் விழுந்துட்டு அங்கேயே இருக்கிறது தப்பு. ஒரு வாட்டி ரட்சிப்பின் அனுபவத்தை பட்டால் கடைசி வரைக்கும் ரட்சிப்பின் அனுபவம் இருக்குன்னு சொல்கிறது ஃபால்ஸ் டாக்ட்ரின், தப்பு, பொய், கள்ள உபதேசம். ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் விழுவேன். ஆனால் விழும்போது ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து ஆண்டவரே நான் மன்னிங்க என்று சொல்லி கேட்பேன். அடுத்த முறை இந்த தவறு செய்யாமல் இருக்க எனக்கு பலத்தை கொடுங்க என்று சொல்லி கேட்டு தவறு செய்யாமல் இருப்பேன். இதுதான் ரைட் டாக்டரின். ஒரு தப்பு செஞ்சிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அதோட நிறுத்தக்கூடாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் இன்னும் இந்த தப்பு செய்யாமல் இருக்குது, நான் என்ன செய்யணும், எனக்கு பலத்தை கொடுங்க என்று கேட்கணும். அந்த பலத்தை கொடுப்பாரு, நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெரிய ஆளாகும், ஆண்டவருக்கு பெட்டர் பர்சனாக மாறுவோம். புரியுதா?
நம்ம கற்றுக்குறோம் தெரியுமா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், 5th 12th வரைக்கும் முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க டிகிரி ஹோல்டர் என்று சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் லைஃபோ. ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கிட்டு ஆண்டவரோட கிருபைனால வெளியே வந்து ஆனால் திரும்பியும் ஃபெயில் ஆகி திரும்பியும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடாது, திரும்பியும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடாது. அடுத்த கிளாஸுக்கு போகணும், இந்த இதுலேருந்து வெளியே வந்துடணும், அடுத்த கிளாஸுக்கு போய் முன்னேறிட்டே இருக்கணும், டிகிரி ஹோல்டராக ஆகிடும். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட திரும்பி நான் சொல்லட்டுமா? உங்கள் நேபர்கிட்ட கேட்பீங்களா? உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பீங்களா? ஊரை கூட்டி கேட்பீங்களா? இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஜஸ்ட் ரீட் திஸ். 2 Samuel 12:13. இந்த 2 Samuel 12-13 வாசிங்களா. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். David said to Nathan, I have sinned against the Lord. And Nathan said to David, the Lord also has put away your sin. You shall not die. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாத்தான் மூலமா ஆண்டவர் பேசிட்டாரு டேவிட் கிட்ட. டேவிட் கோமா சொல்றான், புத்தி யூஸ் பண்ணி சொல்றான், அவனை அந்த ஆளை சாகடிக்கணுன்றான். சொன்ன அடுத்த நிமிஷமே நாத்தான் சொல்றாரு, நீ தான் அந்த ஆள் என்று சொல்றாரு. யூ ஆர் த மேன் என்று சொல்றாரு. தட்ஸ் வேர் டேவிட் broke. யூ ஆர் த மேன் என்று சொல்றாரு. அந்த ஆளை சாகடிக்கணும்னு சொல்றாரு புத்தி யூஸ் பண்ணி. சொன்ன உடனே நாத்தான் சொல்றான், யூ ஆர் த மேன். அந்த வசனம் வந்து ஐகானிக். நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஐகானிக். நாத்தான் சொல்றது ஐகானிக். நீ தான் அந்த ஆளு அப்படின்றாரு. சொன்னோன்னே ஐ பிலீவ் அவன் உள்ளம் உடைக்கப்படுது. அதான் அந்த ஜெபம் பண்ணுறான். சங்கீதம் நம்ம வாஸ்தவம் 57 அந்த ஜெபம் பண்ணுறான். உடைக்கப்பட்ட உள்ளம், நறுங்குண்ட உள்ளம், இது ஆண்டவருக்கு கொடுக்குற. ஆண்டவர் பிரேக் மீ என்று சொல்கிறான். புரியுதா புரியலையா? ஓகே, இஸ் பிரேக்கிங். எப்படி பிரேக் ஆரம் பாருங்க. அவன் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செஞ்சேன். இஸ் கன்ஃபஸிங் டு காட். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனக்கு ரொம்ப பிரியமானவர்களே, நம்ம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பண்ணுற தப்புன்னு தெரியுமா? அவங்க பாவம் செஞ்ச பிறகு அந்த பாவத்தை அவங்களே இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிடுவாங்க. அந்த பாவத்தை அவங்களே பெருசாக்கிடுவாங்க. they complicate it. அதை மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஊரை கூட்டிடுவாங்க, யார் கூட அதை பிரச்சனை பண்ணிடுவாங்க, அதை இன்னும் நாஸ்தி ஆக்கிடுவாங்க. that's not what God wants. that's not God's way of breaking it. பாவம் செஞ்சோன்னு உணர்ந்த மாத்திரத்தில் மனம் கசந்து ஆண்டவரே என்ன பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லி, இட்ஸ் ப்ரைவேட் பிட்வீன் யூ அண்ட் காட். அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ரைவேட் ப்ரேயர்ஸ். இந்த மூன்றுமே ப்ரைவேட் டேஞ்சரஸ் ப்ரேயர்ஸ். ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செஞ்சேன், பிரேக் மீ என்று அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஐ எம் டெல்லிங் யூ தட் மூமெண்ட் கேன் பி so powerful. அந்த நொடி பொழுதுகள் அவ்வளோ வல்லமையாக இருக்கும், அவ்வளோ வல்லமையாக இருக்கும், அவ்வளோ வல்லமையாக இருக்கும். when you say this, கண்களை மூடி அந்த ஜெபத்தை நம்ம செய்வோமா? இப்போ our loving heavenly Father, இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செஞ்சோம். ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை உடைங்க ஆண்டவரே. சொல்லுவோமா? லார்ட் பிரேக் மீ லார்ட். ஆண்டவரே என்னை உடைங்க ஆண்டவரே. சொல்லுவோமா? லார்ட் பிரேக் மீ ஆண்டவரே, உமக்கு எதிராக பாவம் செஞ்சோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க உடைங்க ஆண்டவரே, உடைங்க ஆண்டவரே, உடைங்க ராஜா, உடைங்க ஆண்டவரே. ஆண்டவர் எதை திரும்ப உடைக்க ஆசைப்படுறாரு? உங்கள் குடும்பத்தில், நாட் யுவர் பேங்க் அக்கௌண்ட், நாட் யுவர் ஹெல்த், நாட் எனிதிங் எல்ஸ், பட் he wants to break the pride in your heart. இந்த பாவத்திற்கு காரணமான அந்த பெருமையை உடைக்க ஆசைப்படுறாரு. இந்த பாவத்துக்கு காரணமான அந்த லஸ்ட் இச்சையை உடைக்க ஆசைப்படுறாரு. இந்த பாவத்துக்கு காரணமான அந்த பொறாமையை உடைக்க ஆசைப்படுறாரு. இந்த பாவத்துக்கு காரணமான அந்த சோம்பேறித்தனத்தை உடைக்க ஆசைப்படுறாரு. இந்த பாவத்துக்கு காரணமான அந்த கிளட்டனியை, பெருந்தீனியை உடைக்க ஆசைப்படுறாரு. Lord God wants to break these things, not anything else. இதை தான் உடைக்க ஆசைப்படுறாரு. இதை உடைக்கும் பொழுது நாம் புது மனிதர்களாக மாறுகிறோம். The light inside us starts shining. Hallelujah. வெளிச்சம் வெளிப்படுகிறது. Hallelujah. இப்படியாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ சாகாதபடிக்கு உன் பாவம்
நீங்க செய்தேன் என்று சொல்றாரு. நீ சாகாதபடிக்கு, நீ சாகாதபடிக்கு, நீ சாகாதபடிக்கு, நீ சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்க செய்தேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, hallelujah. Oh Lord God is saying, I put away your sin, you shall not die. I put away your sin, you shall not die. I put away your sin, you shall not die. Hallelujah, hallelujah. God just wants your heart. அவருக்கு உங்கள் இதயம் மட்டும்தான் வேணும். பாருங்க, எனக்கு பிரியமானவங்களே, அவருக்கு உங்கள் இதயம் மட்டும்தான் வேண்டும். நீங்கள் பெரிய பெரிய விரதங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் டசன்ட் நீட் so many formalities. சம்பிரதாயங்கள் தேவையில்லை. இட் டசன்ட் நீட் so many people நியாயம் தீர்க்கிறதுக்கு, பஞ்சாயத்து பேசுறதுக்கு. இட் டசன்ட் நீட் so many people. All that he needs is just your heart. He doesn't need 40 days for this. 21 நாட்கள் 40 நாட்கள்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அ மோமெண்ட், ஒரு நொடி பொழுது உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க, என் இதயத்தை உடைங்கன்னு சொன்னீங்கன்னா he immediately forgives you. மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு காரணமான அந்த பொல்லாத காரியங்களை உடைத்து போடுகிறார். He just breaks it into pieces so the light in you will shine bright. Hallelujah, hallelujah. கடைசியாக we come to the most important session. போன வாரம் எனக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ ஆன்சர்ஸ் கிடச்சதுக்கு காரணம் என்னோட அந்த பிரசங்கம் கிடையாது. அந்த கடைசியில் நம்ம பண்ண அந்த லெக்டியோ டிவினியா, அந்த பைபிள் ரீடிங், அந்த வேத வசனத்தை வாசிக்கிறது, தேவனோட சத்தத்தை கேட்குறது, கரத்தை அவருக்கு நேராக ஏந்தி ஆண்டவரே நீங்கள் பேசுங்க என்று சொல்கிறது, இன்றைக்கும் அதை தான் செய்ய போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நொடி பொழுதில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி. இன்றைக்காக நம்ம வாசிக்க போகிற வேத பகுதி என்ன தெரியுமா? தாவீதோட இந்த ஜபத்தை முழுமையாக வாசிக்க போகிறோம் இன்றைக்கு. சங்கீதம் 51:1 வசனத்திலேருந்து 19 வசனம் வரைக்கும் நல்லா நிறுத்தி நிதானமாக எல்லாரும் உங்கள் பைபிளை பார்த்து ஜஸ்ட் லிசன் டு திஸ், லிசன் டு காட்ஸ் வேர்ட். ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க என்று சொல்லி எல்லாரும் வாசிப்போமா? சங்கீதம் 51:1-19. Psalms 51 verses 1-19. ஃபஸ்ட் டைம் இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இம்பேக்ட் பண்ண, உங்கள் மனசில் நின்று உங்கள் அட்டென்ஷனை கிராம்ப் பண்ண ஏதாவது ஒரு வேர்ட் இல்லாட்டி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். பியூட்டிஃபுல். அப்புறம் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அப்புறம் சொல்லுங்கள், சொல்லிட்டே இருங்க, பரவாயில்ல. லெட்ஸ் ஃபில் திஸ் சாங்சுரி வித் திஸ் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ். ஆண்டவர் எதை செய்கிறதுக்கு உங்களை அழைக்கிறார்? வாட் யூ திங்க் இஸ் காட் இன்வைட்டிங் யூ டு டூ? ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்க. இதை செய் மகன், இதை செய் மகள், இதுதான் நீ இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதற்கு ஆவியானவர் உணர்த்தி இருப்பார். அதை நீங்கள் சொல்ல வேணாம், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ப்ராசஸ் இட். எதை செய்ய சொல்லி உணர்த்துறாரு, என்ன செய்ய சொல்லி உணர்த்துறாரு, ஜஸ்ட் ப்ராசஸ் இட். அதை பற்றி யோசிங்க, கொஞ்ச நேரம் அதை பற்றி யோசிங்க. கண்ணில் மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் லார்ட் வி ஸோ தேங்க்ஃபுல், வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல். உன் வார்த்தை எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி
என்னை தாங்கும்படி செய்யும். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. Cast me not away from your presence, and take not your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation, and uphold me with a willing spirit. அப்படியாக எங்களை நடத்துவதற்காக, எங்களோட பேசுகிறதற்காக, எங்கள் ஒவ்வொருத்தரையும் உருவாக்குவதற்காக, and thank you for the answer Lord. உம்முடைய பதிலுக்காக நன்றி. சர்ச் மீ ப்ரே பண்ண, பிரேக் மீ ப்ரே பண்ண எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.